உங்களுக்கு உடல்ல ஒரு நோயை கொடுப்பான். அதுவே அது நிலராசியாக இருந்தால் உழைப்பை கொடுப்பான். அதுவே ஒரு காற்று ராசியாக இருந்தால் அவமானங்களை, அதாவது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் கொடுப்பான். அது நீர் ராசியில் அமர்ந்தால் கடனை கொடுப்பான். ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் தன்னோட தசாகாலங்களில் நிச்சயமாக ஜாதகருக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை கொடுக்கும். ஆனால் அந்த காரகத்துவத்தை கொடுக்குறவரே அவர் பலவீனமாயிட்டார்னு வச்சுங்க. ராகுகிட்ட மாட்டிட்டார், கேதுகிட்ட மாட்டிட்டார், சூரியன்கிட்ட அஸ்தங்கமாயிட்டார், இல்லை அவர் நீசமாகி போயிட்டார், இல்லை வக்கரமாயிட்டார்னா அப்போ அந்த காரகத்துவம் ஜாதகருக்கு அந்த தசாகாலங்களில் கிடைக்காமல் போய்விடும். நான் பலவீனம் என்று சொல்வது அந்த கிரகம் அஸ்தங்கம் அல்லது வக்கரமடையும் பொழுது அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்து பலவீனப்படும் பொழுது